ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1959வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து முதல் திருமொழியின் 3வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 11ஆம் பத்து பெரிய திருமொழியின் நிறைவு 10. மொத்தத்தில் 1084 பாசுரங்கள் பெரிய திருமொழியில் அமைந்திருக்கின்றன. இதில் இது 1007வது பாசுரம். கண்ணுக்கு தெரியாமல் ஓடித்திரிகின்ற காற்று ஒரு பக்கம் இருக்க, எம்பெருமான் என்று நாம் போற்றும் நல்ல சந்திரனையே ஒரு இறைவனாகத்தான், ஒரு தேவதையாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படி நாம் போற்றக்கூடிய நல்ல சந்திரன் கண்களுக்கு இலக்காய் கைகளாலே நெருப்பினை வீசி பரப்புகின்றான் என்று இந்த பாடலிலே பரகால நாயகி வருந்தி கூறுகிறாள். தென்றல் வந்து என் மீது நெருப்பை வீசிற்று என்று முதல் பாசுரத்திலே சொன்னாள். பரகால நாயகி எம்பெருமானை அடையாமல் எம்பெருமான் கடைக்கண் பார்வைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த பிரிவாற்றாமையினாலே விரகத்தினாலே தென்றல் அவளை அப்படி சுடுகிறது. இதற்கு அடுத்த 2வது பாசுரத்திலே, இதற்கு முந்தைய பாசுரத்திலே வாடைக்காற்று, வடதிசையிலிருந்து வரக்கூடிய வாடைக்காற்று மேகத்திற்குள் புகுந்து அதனுடைய குளிர்ச்சியை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய வாடைக்காற்று அனைவருக்கும் இன்பம் தரக்கூடியது. அது எனக்கு துன்பம் தருகிறது, அப்படியே என்னை அறுக்கிறது என்று சொன்னாள். அதே போல எல்லோருக்கும் நல்லவனான சந்திரன், நல்ல அழகு, அனைவராலும் விரும்பப்படுபவன், அவன் என்ன செய்கிறான்? அவன் கிரணங்களாலே, சந்திர கிரணங்களாலே, கைகளாலே நெருப்பினை வீசி பரப்புகிறான். என் மீது அந்த சந்திர ஒளி, சந்திர கிரணங்கள் நெருப்பை வீசுவது போல இருக்கிறது என்று இந்த பாடலிலே வருந்தி கூறுகிறாள் பரகால நாயகி. சங்கும் மாமையும் தளரும் மேனிமேல் திங்கள் வெம்கதிர் சீரும் என் செய்கேன், என்ன செய்வேன்? சங்கும் மாமையும் தளரும் மேனிமேல் திங்கள் வெம்கதிர் சீரும் என் செய்கேன். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார் கொங்கலர்ந்த தார் கூவும் என்னையே. கொங்கு வெண்திரை புணரி வண்ணனார் கொங்கலர்ந்த தார் கூவும் என்னையே. மாமை என்றது மேனி நிறம், தன் மேனி நிறத்தை இழக்கிறேன். சங்கு வளையல்கள் கழன்று விழுகின்றன, அந்த அளவிற்கு நான் இழைத்து போகிறேன். சங்கும் மாமையும் தளரும் மேனிமேல் திங்கள் வெம்கதிர் சீரும் என் செய்கேன். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார் கொங்கலர்ந்த தார் கூவும் என்னையே. வெண்திரை என்பது வெண்டிரை என வந்திருக்கிறது. வெண்திரை என்றால் பார்க்கடலிலே அந்த வெண்மையான அலைகள், அந்த அதிலே இருக்கக்கூடியவர் வண்ணனார். கொங்கு பரிமளம், புணரி என்றாலும் மணம்தான். கொங்கு அலர்ந்த தார், மனம் நிறைந்த மலர் மாலை தார் என்று கொங்கு அலர்ந்த, கொங்கு என்பது மனத்துக்கும் வரும், அது ஆகுபெயராகி பூக்களுக்கும் வரும். அந்த மலர்ந்த மலர்கள் அமைந்த தார் மாலை. சங்கும் மாமையும் தளரும் மேனிமேல் திங்கள் வெம்கதிர் சீரும் என் செய்கேன். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார் கொங்கலர்ந்த தார் கூவும் என்னையே. என்னுடைய பதவுரை பார்க்கலாம். சங்கும் மாமையும் தளரும் மேனிமேல், சங்கு வளையல்களும் என்னுடைய பொன்னிறமும் தளருகின்ற என் உடம்பின் மேலே திங்கள் வெங்கதிர் சீரும் என் செய்கேன். சந்திரனுடைய சூடான கதிர்கள், சந்திரனுக்கு கதிர்கள் சூடாகவா இருக்கும்? குளிர்ச்சியாகத்தானே இருக்கும். குளிர்ந்த சந்திரன் தானே அவன். ஆனால் சந்திரனுடைய சூடான வெங்கதிர், திங்கள் வெம்கதிர் என்கிறாள். சந்திரனுடைய சூடான கதிர்கள் கோபித்து கொண்டு பாய்கின்றன, சீறி பாய்கின்றன. சாதாரணமாக கூட அல்ல, சீறி பாய்கின்றன. இந்த நிலைக்கு நான் என் செய்வேன்? இந்நிலைக்கு என் செய்கேன்? என்ன செய்ய முடியும் என்னாலே?
பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார் மோதுகின்ற வெள்ளிய அலைகளையுடைய கடல் போன்ற நிறத்தையுடைய எம்பெருமானுடைய மோதுகின்ற வெள்ளிய அலைகளையுடைய கடல் போன்ற நிறத்தை உடையவர். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார். திரை என்றால் அலைகள், அலைகளையுடைய நிறத்தையுடைய எம்பெருமானுடைய கொங்கு அலர்ந்த தார் நறுமணம் பரப்பும் திருத்துழாய் மாலை அணிந்திருக்கிறான் அவன். அந்த மாலை என்னையே கூவும் பெண்மையால் அடங்கி இருக்கின்ற என்னை இப்பொழுதே நீ புறப்பட மாட்டாயா, வந்து சேர மாட்டாயா என்று அழைக்கிறது என்று பதவுரையாக பார்க்கலாம். சங்கு வளையல்களும் நிறமும் சோர்ந்து தளர்ந்து இருக்க பெற்ற எனது உடலின் மேலே சந்திரனுடைய கொடிய கிரணங்களானவை கோபித்து கொண்டு பாய்கின்றன. மோதுகின்ற வெளுத்த அலைகளை உடைய கடல் போன்ற நிறத்தை உடையவரான பெருமாளுடைய மனம் வீசும் திருத்துழாய் மாலையானது பெண்மையால் அடங்கி இருக்கின்ற என்னை இப்பொழுதே புறப்பட மாட்டாயா என்று என்னோடு போர் செய்ய அறை கூவுகின்றது. இந்த நிலைக்கு நான் என்ன செய்ய வல்லேன், என் செய்கேன் என்று சொல்லுகிறாள் பரகால நாயகி. கையில் வளைகளும் தங்க மாட்டாமல், அதாவது கையிலே வளையல்கள் தங்கவில்லை. ஏன் தங்கவில்லை? இழைக்கிறாள், கைகள் இழைத்து விடுகின்றன. அந்த சங்கு வளையல்கள் அப்படியே உருவி கீழே விழுந்து விடுகிறது. அதனாலே கையில் வளைகளும் தங்க மாட்டாமல், நிறமும் நிறை நிற்க மாட்டாமல், அந்த பொன்னிறமும் மாறி பசலை படர்ந்து விடுகிறது, நிறமும் நிற்க மாமை போய்விட்டது. அப்படி அந்த நிறமும் மாறும்படியாக தளர்ந்து கிடக்கிற என் மீது, என் உடம்பின் மேலே சந்திரன்தானும் தனது நெருப்பு போன்ற நிலாவை இட்டு துன்பம் சேர்கின்றானே, இதற்கு என்ன செய்வேன் என்று கேட்கிறான். இது மட்டுமேயோ, மேலும் கடல் வண்ணருடைய திருத்துழாய் மாலையும் மார்பு நெறித்து வந்து, எம்பெருமான் கடல் வண்ணன் கரிய நிறத்தவன், அவன் அழகாக திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான். மணமிக்க திருத்துழாய் மாலை, அந்த மாலையை மார்பிலே அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த திருத்துழாய் மாலை வந்து என்னை கேட்கிறது, என்னுடன் ஒரு கை பார்க்கவில்லையா, நீ கிளம்பி வரவில்லையா, அங்கேயே இருக்கிறாயே ஏன் என்று அறைகூவுகின்றதே, இதற்கு நான் என்ன செய்வேன் என்கிறாள். பிரிவாற்றாமையால் தவிக்கும் விரகிகளுக்கு நிலா பாதகம் என்பது திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் கூடுவார். மேவு தன் மதியம் வெம் மதியமாலோ, மேவு தன் மதியம், குளிர்ந்த அந்த திங்கள் அது வெப்பமுடையாகும் அல்லவா, வெம் மதியமாலோ அது சூடாக இருக்குமே அந்த மதி என்ற சொல்லுவார். இந்த பாடல் என்ன? பாவியேன் மனத்தே நின்று ஈரும் ஆலோ, வாடை தன் வாடை வாடையாலோ, மேவு தன் மதியம் வெம் மதியமாலோ, மென்மலர் பள்ளி வெம் பள்ளியாலோ, தூவி அம்புள் உடைத்து தெய்வ வண்டு துதைந்த எம் பெண்மையம்பூ அது ஆலோ, ஆவியின் பரமல்ல வகைகள் ஆலோ, யாமுடை நெஞ்சமும் துணையன்று ஆலோ என்பது அந்த திருமொழியாகும். என்னை விட்டு பிரிந்த எம்பெருமான இந்த பாசுரத்திற்கு என்ன பொருள்? நம்மாழ்வாருடைய இந்த திருவாய்மொழி பாசுரத்துக்கு என்ன பொருள்? என்னை விட்டு பிரிந்த எம்பெருமானை பற்றிய நினைவு என்னை உள்ளத்துளே நின்று பிழைக்கிறது. குளிர்ந்த வாடைக்காற்று வெப்பம் மிகுந்ததாய்ப்படுகிறது. குளிர்ந்த சந்திரன் வெப்பம் மிகுந்ததாய் என் மீது படுகிறான். மென்மையான மலர்படுக்கை வெப்பம் வெளியிடும் படுக்கையாயிற்று. மென்மலர் பள்ளி வெம்பள்ளி ஆலோ, வெம் என்றால் வெம்மை என்று பொருள். பாவியேன் மனத்து நின்று ஈருமாலோ, வாடைதன் வாடை வாடையாலோ, மேவு தன் மதியம் வெம்மதியமாலோ, மென்மலர் பள்ளி வெம் பள்ளியாலோ. இவ்வாறு கண்ணனை பிரிந்த நான் துன்பப்படுகிறேன். சிறகுகளை உடைய கருடப்பறவை மீது வரும் அந்த பகவானை தெய்வவண்டு என்று சொல்லுவேன். பூ போன்ற மென்மையுடைய என் பெண்மையை நுகர்ந்து கலவி செய்து பின் அகன்று விட்டானே அவன். வண்டு பூவில் அமர்ந்து தேனை குடித்து விட்டு போவது போல பகவானான வண்டு, அந்த தெய்வ வண்டு பூவாகிய என்னுடன் கலந்துவிட்டு இப்போது அகன்று சென்று விட்டான். ஆகவே என் ஆத்மா என்ன பாடுபடுகிறது. பகவானை நினைவுபடுத்துகிற பொருள்கள் பொறுக்க முடியாத அளவு ஆன்மாவை துன்புறுத்துகின்றன. என் மனமும் கூட எனக்கு துணையில்லை, அதுவும் என்னை தனியே விட்டுவிட்டு சென்று விட்டது என்று சொல்லுகிறார் நம்மாழ்வார்.
கொங்கு அலர்ந்த தார் கூவும் என்பதன் கருத்து, தோளினை மேலும் நல் மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான் என்கின்றபடி பெருமான் தன் தோள்களிலே, தாள்களிலே, மார்பிலே, முடியிலே, தலையிலே எல்லாவற்றின் மேல் திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கும் அழகை ஆராயும் போது பெண்மைக்கு தக்கபடி உள்ளே பதுங்கி நிற்க வேண்டிய அடக்கத்தையும் அப்பால் தள்ளிவிட்டு வீதியேற புறப்பட்டு சென்றாவது அவனை கண்டுகளிப்பதே கர்மம் என்ற துணிவு உண்டாகிறதே என்கிறார் பரகால நாயகி. இங்கு இருக்கும் இடத்தை விட்டு, வீட்டை விட்டு புறப்பட்டு அவன் இருக்கும் இடம் சென்று அவனை அனுபவிக்க வேண்டும், அவனை கண்டு கழிக்க வேண்டியதே கர்மம் என்று துணிவு கொள்கிறாள் என்று இது சொற்கொங்கலர்ந்த தார் கூவும், தோளினை மேலும் நல் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான் என்று பொருளாகும். காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று கார் கொண்டு இன்னே மாறி கையேறி அறையிடும் காலத்தும் என்ற திருவுருத்தியும் இங்கே ஒப்பு நோக்கலாம். கூவும் என்று வந்திருக்கிறது அல்லவா? கூவும் என்றால் அறை கூவும் என்று கருத்து கொள்ள வேண்டும். காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று கார் கொண்டு இன்னே மாறி கையேறி அறையிடும் காலத்தும் என்று அந்த பாசுரம் சொல்கிறது. மகளிருக்குள்ளே, காரிகைக்குள்ளே யார்தான் முன் தம் அடக்கத்தை, தம்முடைய நிறையை சிதறாமல் பாதுகாத்து கொள்ள வல்லவர் யார் இருக்கிறார்கள் என்று கருதி எம்பெருமான் காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று கார் கொண்டு இன்னே மாறி கையேறி அறையிடும் என்று கருதி செருக்கி மேகங்கள் கருமை நிறம் கொண்டு ஒன்றுபட்டு வானத்தின் மீது ஏறி நின்று அறை கூவும் என்று சொல்வது போல இங்கே கூவும் என்று வந்திருக்கிறது. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். சங்கும் மாமையும் தளரும் மேனிமேல் நிறமும் வளையும் உடலில் பொருந்தி இருப்பன. உடல் மெலிவால் அவை பொருந்தி இருப்பதற்கேற்றது அல்லாமல் இருக்கிறது என் உடம்பின் மீது. உடம்பு மெலிந்து விட்டது, கைவளைகள் கலன்று விழுந்து விடுகின்றன, என்னுடைய நிறமும் மாறி போய்விட்டது. சங்கும் மாமையும் தளரும் மேனிமேல் திங்கள் வெம்கதிர் சீரும் என் செய்கேன். நிலாவின் நெருப்பை போன்ற வெப்பமான கிரணங்கள் தளர்ந்திருக்கின்ற உடம்பிலே பட்டால் பெண்ணாக பிறந்தவர்கள் எப்படி உயிர் வாழ்தல் இயலும் என்று கேட்கிறார். சங்கும் ஆமையும் தளரும் மேனிமேல் திங்கள் வெம்கதிர் சீரும் என் செய்கேன். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார் வெள்ளம் பொங்கும் கடல் போன்ற களைப்பை போக்கும் வடிவினை உடைய எம்பெருமானுடைய கொங்கலர்ந்த தார் கூவும் என்னையே. நறுமணம் நிரம்பிய மாலையானது உள்ளே புகுந்து பெண்மையையே நினைத்து கொண்டு அடக்கமாக வீட்டுக்குள்ளேயே மறைவாக இருப்பதன் பயன் என்ன? இப்பொழுதே புறப்பட மாட்டாயோ என்று என்னை அறைகூவி அழைக்கிறது. நிற்கும் நிலா முற்றத்தை விட்டு வீட்டுக்குள் புகுந்தாலும் நிலாவில் நிற்கிறேன், நிலா என்னை படுத்துகிறது, வெம்கதிரை வீசுகிறது, அதிலிருந்து தப்பிப்போம் என்று நினைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே வந்தாலும் திருத்துழாய் மாலையின் நினைவு உள்ளே புகுந்து என் நெஞ்சினுள்ளே புகுந்து என்னை புறப்படும்படியாக தூண்டுகிறது, எனக்கு அறைகூவல் விடுகிறது. என்ன செய்வேன் என்று சொல்வதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல். மீண்டும் இந்த பாசுரத்தை ஒரு முறை அன்வைக்கலாம். சங்கும் மாமையும் தளரும் மேனிமேல் திங்கள் வெம்கதிர் சீரும் என் செய்கேன். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார் கொங்கலர்ந்த தார் கூவும் என்னையே. சங்கும் ஆமையும் தளரும் மேனிமேல் திங்கள் வெம்கதிர் சீரும் என் செய்கேன். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார் கொங்கலர்ந்த தார் கூவும் என்னையே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் சிஎம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.